அவ்வளவு தூரமும் ஹாஜிகள் எல்லாமே நடந்து வருவாங்க. இந்த இடத்துக்கு பேரு தான் முஸ்தலிஃபா அப்படிங்கிற இடம். துல்ஹஜ் பிறை 9 முடிச்சுட்டு துல்ஹஜ் பிறை 10 அந்த மகரிப்க்கு அப்புறம் ஒரு நைட் இந்த இடத்துல தான் வந்தாங்க. ஒரு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த காலி இடத்துலதான் எவ்வளவு பெரிய பணக்காரர்களா இருந்தாலும் கோடீஸ்வரா இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் இந்த இடத்துல ஒரே ஒரு விரிப்பு விரிச்சு எல்லா ஹாஜிகளும் வாங்கிட்டு இருப்போம். இந்த இடத்துல இந்த பள்ளிவாசல் தெரியுது பாருங்க, மஸ்ஜித் மஷாருல் ஹராம் அப்படிங்கிறது. இந்த பள்ளிவாசல்ல மக்ரிப் தொழுகையும் இஷா தொழுகையும் தொழுதுட்டு ஒரு நைட்டு இந்த இடத்துல இந்த மைதானத்துல நம்ம கழிக்கணும். இந்த இடத்துல நம்ம தூங்கும் பொழுதுதான் ஷைத்தானுக்கு நம்ம ஷைத்தானுக்கு கல் எறிகிறதுக்கான கல்லு இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. அதை நம்ம எடுத்து வச்சுக்கணும். உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடும் ஜல்லி கற்கள் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த கல்லை நம்ம எடுத்து வச்சுக்கணும். 3 நாட்கள் ஷைத்தானுக்கு கல்லெறிக்கான கற்களை இந்த இடத்துல நம்ம எடுத்து வச்சுக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, சின்ன சின்ன ஜல்லி கற்கள் மாதிரி போட்டிருக்காங்களா? இது எல்லாமே ஷைத்தானுக்கு எரியக்கூடிய கற்கள். இந்த கல்லெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும்.